ஹாய், எனக்கு உளுந்தங்கஞ்சி வைக்கலாமா? அதுக்கு கருப்பு உளுந்து 2 கப் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எண்ணெயே இல்லாமல் அந்த வெறுமனே நல்லா வறுத்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கடுகு பொரியிற மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அப்புறம் இந்த பிளாக்காக ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்கணும். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா ஆறிச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். அரைச்சிட்டேன். இது எப்படி அரைக்கணும்னா, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் ஒரு அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் இந்த உளுந்து மாவெல்லாம் கலந்துக்கலாம். இந்த உளுந்து மாவு போட்டோன்னா கிண்டிகிட்டே இருக்கணும்னாட்டி கட்டி விழுந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது கூடவே இந்த பூண்டு 2-3 பல் எடுத்து இந்த மாதிரி இடித்து இதையும் அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டியாயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை சேர்த்திக்கிறேன். நம்ம கொஞ்சமாவது ஹெல்த்தாக கொஞ்சம் சாப்பிடணுங்க. ஃபுட்டு தான் மெயினு. ஃபுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எல்லா நோயுமே வருதுங்க. இப்போ சுகர் தான் எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இது கெட்டியானதும் பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கிண்ட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி விடலாம். நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சில பேர் ரொம்ப கெட்டியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் தண்ணியாக ஒரு மாதிரி குடிப்பாங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக சாப்பிட பிடிக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடுவேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 2026 கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மாவு வாங்கி சமைப்போம். அதுக்கப்புறம் இட்லி தோசை இதே தான் சமைச்சிட்ருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமைக்கிறதுக்கு நிறைய ஹெல்த்தான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. ராகி களி, கோதுமை களி, ராகியில் புட்டு செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்மளாம் பார்த்து ஹெல்த்தாக சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.